இன்னைக்கு நாம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் காரமடைக்கு பக்கத்தில் பெடதாபுரத்தில் இருக்கிற பெட்டகத்தம்மனை பார்க்கறதுக்கு தான் இன்னைக்கு நாம போகிறோம். நமக்கு முன்னாடி ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா, அந்த மலையில தான் அந்த அம்மன் இருக்காங்க. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறதையும் கொடுத்து வச்சுக்கோங்க. கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, உதகை, மேட்டுப்பாளையம் 12 கிலோமீட்டர். இங்கே தண்ணீர் பந்தலை தாண்டினோட இங்கே ஸ்ரீசக்தி இன்ஜினியரிங் காலேஜ்னு ஒன்று இருக்கும். அந்த லெஃப்ட் எடுத்துக்கோங்க. லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்துட்டு மலை அடிவாரத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போயிடும். ஸோ இதில் எங்கிட்டு போகிறதுன்னு தெரியலையா. இப்போ நல்லா பார்த்துங்க, இதில் வந்துட்டு லெஃப்ட்டு தான் வந்துட்டு எடுத்துகிட்டு போகணும். ஸ்ட்ரைட்டாக நீங்கள் மலையை பார்த்துக்கிட்டே போங்க, எங்கேயும் பார்க்காதீங்க. இன்னும் கொஞ்சம் ஈவினிங் டைமில் சன்செட் ஆகிற டைமில் வந்திருந்தோம் அப்படின்னா கரெக்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இங்கிட்ட ஏதோ காலேஜ் ஒன்று இருக்காமல, அந்த காலேஜுக்கு தான் இந்த பசங்கள்லாம் போய்கிட்டு இருக்காங்க. இந்தா இருக்குல்ல காலேஜு, இதுதான் ஸ்ரீசக்தி இன்ஜினியரிங் காலேஜ். பார்த்துக்குங்களே, இதுதான் காலேஜு. ஓ, நம்ம கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கோமான்னு அப்பப்போ பார்த்துக்கிட்டு குளம்ல நல்லா இருக்கியா இது கூட. ஒரு வழியாக நாம் மலையோட அடிவாரத்துக்கு வந்தாச்சு. இங்கேருந்து தான் நம்ம ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஸ்பாட்டில் ஒரு டாகு, ஒரு பெரிய மரம், அதுக்கு பின்னாடி தான் இந்த கருடாழ்வார் சன்னதி இருக்குங்க. உள்ள சாமி எப்படி இருக்குது அப்படின்ட்டு வாங்க போய் பார்க்கலாம். இவனுக்கு ரொம்ப பசிக்கும் போல, நம்ம எதுவுமே வாங்கிட்டு வரல. என்ன பண்ணுறது, கடைக்கு போய்ட்டு திங்கிறதுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து இவனுக்கு வந்துட்டு கொடுத்துருவான். அதுக்கப்புறம் மேலே ஏறுவான். இருறா நீ இங்கே ஏற, நான் உனக்கு போய்ட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன், எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் போயிட்டு இங்கே ஏறு, உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன் சரியா, எங்கேயும் போயிடாத சரியா. வரேன். ஆனால் குட் டே பிஸ்கட் 2, தேங்காய் மிட்டாய் இருக்கானா? உனக்கு பாரு அண்ணன் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு, பிஸ்கோட். வா பிஸ்கட் சாப்பிடலாம். வாடா பிஸ்கட்டு, இந்தா பிஸ்கட் சாப்பிடு. உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று சரியா. சாப்பிடு, எல்லாம் உனக்கு தான். சாப்பிடு பத்திரமா, நான் அப்படியே மேலே போகிறேன். பாய்டா, போயிட்டு வரேன், இங்கேயே இரு அண்ணனுக்காக. ஆஹா குலுக்குது, வேற லெவலுங்க. உங்க பாருங்க, ஃபுல்லா காட்டு தீ எரிஞ்சிருக்க மாட்டுக்கு. உங்களுக்கு நல்லா காட்டுறேன். இங்க பாருங்க, இந்த மலை ஃபுல்லாவே அப்படியே காட்டு தீ பரவி இருக்கு பாருங்க ஃபுல்லா. அதனாலதான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரக்கிங் லிஸ்ட்ல வந்துட்டு இந்த தமிழ்நாடு ஒரு 40 பிளேஸ்ல ட்ரக்கிங் வந்துட்டு இருக்காங்களே, அது வந்துட்டு மே மாதம் முடிகிற வரைக்கும் வந்துட்டு ட்ரக்கிங் வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு காரணம் இந்த காட்டு தீயினால தான். ஸோ அங்கே பாருங்கள், மேலே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு புள்ளியாட்டம் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் பெட்டத்தம்மன். எனக்கு தெரியல, அதுதான் இருக்கலாம். அப்படி சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னமோ மரங்கள் இருக்குது, பேர் தான் தெரியல. எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருந்தா பரவாயில்ல, வீட்டுக்குள்ளே போட்டு பத்திரமா வச்சுருந்துச்சு. இப்போ பாருங்கள், வண்டி எடுத்துட்டு ஜெயில் பறவை மாதிரி பறக்கிறோம்ல பாருங்க. இது வரைக்கும் காட்டுத்தீ வந்திருக்கு. இப்போ நம்ம மட்டும்தான் தனியாக வந்திருக்கோம்னு நினச்சேன், ஆனால் நமக்கு முன்னாடியே இங்கே கோயிலுக்கு வந்திருக்காங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்து தான் வந்துட்டு போகிற மாதிரி வந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்கோ. ஒரு அளவான பார்க்கிங் வசதி, வண்டியை பார்க் பண்ணிட்டு அப்படியே மலை ஏற ஆரம்பிக்கலாம் வாங்க.
மலையின் அடிவாரத்தில் இந்த மலையோட ஓவியத்தை அப்படியே தத்துரூபமாக வரைஞ்சிருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நாம் வந்திருந்த டைமில் ஒரு சிலர் பக்தர்கள் மட்டும் பார்க்க முடிஞ்சுச்சு. சரி ஓகேங்க, வாங்க பெட்டகத்தம்மனை பார்க்குறதுக்கு மலை ஏற ஆரம்பிக்கலாம். இங்கேருந்து நாம் ட்ரக் பண்ணி தான் போயாகணும். இங்கேருந்து பார்க்கையில் மலையோட அழகு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பெட்டகத்தம்மனை பார்க்குறதுக்கு வாங்க போகலாம். இப்போ தான் இந்த படிகள் வந்துட்டு போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வெறும் பாறைகள் மட்டும்தான் இருந்துச்சு. நாம் இதுக்கு முன்னாடி ட்ரெக்கிங் போயிட்டு வந்த ஒத்தப்பாறை மலை இங்கேருந்து பார்த்தா அழகாக தெரிஞ்சு. முன்னாடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த காரெலாம் வந்துட்டு அந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த இடத்துக்கு மட்டும்தான் வந்துட்டு வாகனங்கள்லாம் வந்துட்டு வரும். ஸோ அதுலேருந்து நம்ம நடந்து மட்டும்தான் வரணுமாமா. இப்போ தான் வந்துட்டு பாதைகள்லாம் போட்டு நீட்டாக வச்சுருக்குறாங்க. நம்ம மலை ஏறிக்கிட்டு இருக்க வழியில் ஒரு புளிய மரத்துக்கு அடியில் பெருமாள் சாமியை நம்மளால் பார்க்க முடியும். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ஒரு புளிய மரத்துக்கு அடியில் ஒரு பெருமாள் இருக்கிறத பார்க்குறேன். பெருமாளை வணங்கிட்டு நாம் அப்படியே மலை ஏற ஆரம்பிக்கலாம் வாங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா படிகளுக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றிருக்காங்க. 13 வருஷம் 14 வருஷமா அப்படி 14 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டு படிக்கட்டு 14 வருஷமா போட்டு நான் இப்போ 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, பெட்டகத்தம்மன் அழைப்பு வருது, அதுக்கு பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நாம் போய்கிட்டு இருந்த டைமில் படிக்கட்டுகளுக்கு பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே. அப்படியே நாமளும் பெயிண்ட்டை மிதிக்காமல் அப்படியே ஓரத்துலேயே போய்கிட்டே இருந்தாங்க. நானும் எவ்வளவு நேரம் தான் ஓரமாகவே போகிறது. அதெல்லாம் தான் போயாகணும், வேறு வழி இல்லை. ஸோ எந்த ஒரு மலைக்கு போனாலும் இந்த மாதிரி கற்களை அடுக்கி வச்சு தங்களோட கனவு இல்லத்தை இந்த மலை மேலே கட்டி அந்த மலை மாதிரியே அந்த கனவும் பெருசாகாமல் சிறுசாக சீக்கிரமே வந்துட்டு நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கற்களை நட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னமோ எழுதியிருக்காங்க, ஆனால் என்ன எழுதியிருக்காங்கன்னு தான் புரியல. 2004 அப்பா. ஸோ இந்த கல் வந்துட்டு 2004 வந்துட்டு வச்சுருக்குறாங்க. ஒருவேளை புரியுதுங்க, இங்கே படிக்கட்டு மாதிரி இருக்கா, ஸோ இதுவும் படிக்கட்டா. ஸோ அதனால் இந்த படிக்கட்டை 2004 வந்துட்டு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அற்புதத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்கே வந்துட்டு ஒரு சுனை மாதிரி இருக்குங்க. தண்ணி வந்துட்டு ஊற்றிக்கிட்டு இருக்கு பாருங்கள், சவுண்டு கேட்குதா? தண்ணி போய்கிட்டு இருக்கு பாருங்கள். எனக்கு தெரியலன்னு சொல்லிடுறாங்க, சங்கட்டமாயிரும். உங்களுக்கு இது இங்கேயே தெரியுது, தண்ணி வலிஞ்சு போய்கிட்டு இருக்கு. நீங்கள் சொல்லலாம் அந்த பைப்லேருந்து லீக் ஆகுதுன்னு சொல்லலாம். எனக்கு அப்படி தான் நினைக்கிறேன், பைப்லேருந்து தான் லீக் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோவில் பார்த்தேன், இது சுனைன்னு தான் சொன்னாங்க, ஆனால் பைப்லேருந்து லீக் ஆகுது. ஸோ கோயிலிருந்து சத்தம் வந்துட்டு கேட்குது. நாம் ஒரு வழியாக மலையோட உச்சிக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல ஒரு சுனை மாதிரி ஒரு அமைப்பு நம்மளால் பார்க்க முடிஞ்சுச்சு. மேலேருந்து மழை பெய்கிற தண்ணியெல்லாம் வந்துட்டு இங்கே தான் தேங்கும் போல். இங்கேருந்து தான் அங்கே தண்ணி லீக் ஆகுது. இருபுறமும் மலை, மலைக்கு சென்டரில் இந்த அம்மன் இருக்காங்க. கோவில் ஆலயத்துக்கு முன்னாடி இந்த கொடிக்கம்பம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. இந்த கொடிக்கம்பத்துக்கு பின்னாடி ஒரு குளம் ஒன்று இருந்துச்சுங்க. அந்த குளத்துல தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அந்த குளத்துக்கு பக்கத்துலேயே ஒரு கோவில் ஒன்று இருந்துச்சு. இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு தனியாக படிக்கட்டுகளும் கொடுத்துருந்தாங்க. இங்கே தான் ஆஞ்சநேயரோட பாதம் இருக்கிறதா சொன்னாங்க. ஆஞ்சநேயரோட பாதத்தை தொட்டு கும்பிட்டு அப்படியே மலையோட உச்சிக்கு போனோம் அப்படின்னா இங்கே தான் பெட்டகத்தம்மன் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் இருப்பார், அவரை வணங்கிட்டு அப்படியே மேலே ஏறலாம் வாங்க. ஆலயமே ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. நாம சரியான டைமுக்கு தான் வந்திருந்தோம். ஒரு வழியாக வாங்கியாச்சுங்க பொங்கல். எங்கடா மிஸ் பண்ணிடுவோம்னு நினச்சேன், ஆனால் கிடச்சிச்சுங்க நமக்கு பொங்கல். இந்த கோவிலுக்கோட ரைட் சைடில் ஒரு பாலம் ஒன்று போச்சு. அங்கே உள்ளே போய் பார்க்கல இந்த இடத்துல பார்த்தீங்க தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வேண்டுதலை காணிக்கைகளை இங்கே செலுத்துறாங்க. இந்த வேண்டுதலை வச்சோம் அப்படின்னா குறிப்பிட்ட நாளுக்குள்ளேயே அந்த வேண்டுதலை நிறைவேறதா இந்த ஊர் பொதுமக்கள் சொல்கிறாங்க. இந்த
கோவிலுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு பாதை ஒன்று போகும். அங்கிட்டு போனீங்க அப்படின்னா மலையோட உச்சிக்கு போகலாம். ஆனால் போகிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. அம்மனை வழிபடுறதுக்கு நம்ம அடுத்த வீடியோ வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். அந்த வீடியோவில் இந்த தலத்தின் வரலாறு, கோவிலின் சிறப்புகள், நாம மலை ஏறதுக்கு முன்னாடி ஒரு டேம் ஒன்று பார்த்தோம்ல, அந்த மலைக்கும் இந்த கோவிலுக்கும் என்ன சம்பந்தம், இது எல்லாத்தையும் நாம அடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதுங்க. அந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.